இந்த மாதிரி பீர்க்கங்காயில் பச்சடி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த பச்சடி வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிறை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பீர்க்கங்காய் பச்சடி ரெடி பண்ண போகிறேன். பீர்க்கங்காய் பச்சடிக்கு 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். பீர்க்கங்காயை தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பச்சடி ரெடி பண்ணுறதுக்கு மண்சட்டி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கப்படி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் வதங்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். மசாலா ஐட்டம்லாம் கம்மியாக தான் சேர்க்கணும். நம்மளுக்கு காரம் வந்து காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் காரம் தான் இருக்கணும். மசாலாத்தூள் ஜாஸ்தியாக சேர்த்தா டேஸ்ட் மாறிடும். பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் சேர்த்துக்கிடணும். கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. காய் வந்து நல்லா வெந்து வரட்டும். காய் வந்து பாதியளவு வெந்துருச்சு. இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற பாசி பயிரை சேர்த்துக்கிடணும். பருப்பு சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசிச்சு விடணும். காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு மட்டை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்படி மசிச்சுட்டா காய் வந்து ஃபுல்லாக மசியாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் மசிச்சுக்கணும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. லைட்டாக கழுவி விட்டுங்க. மற்ற பீர்க்கங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்து மட்டும்தான் ஊற்றிக்கிடணும். பச்சடிக்கு தேவையான உப்பு பார்த்துக்கோங்க. தாளிச்சாச்சு. காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக மல்லியில போட்டுக்கோங்க. சூப்பரான பீர்க்கங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.